வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம ரிவீட்டில் இம்போர்ட் லிங்க் பண்ணோன்னே பின் பண்ணுவோம், ரைட்டுங்களா? அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர் தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அவங்க அவுட் சோர்சிங் பண்ணி ரிவீட் எம்இபி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. சிங்கப்பூர் கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பண்ணும்போது என்னென்னா, இந்த தடவை அனுப்புனதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்களான்னா, கோஆர்டினேட்ஸ் எதுவுமே சரியாக இல்லை, எல்லாமே கோஆர்டினேட்ஸ் மாறி இருக்குது அப்படின்னு அவங்க கம்பெனிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கேட்டார், சார் கோஆர்டினேட்ஸ் மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எதனால் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவருக்கு அப்போ தான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்ன பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பற்றி கேட்டேன். டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டேன். 2020 தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓகேங்களா? ஸோ என்னென்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக லிங்க் பண்ணும்போது வீடியோவை நான் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் ஃபைலு. ஓகேங்களா? ஸோ நான் டெம்ப்ளேட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம லிங்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இன்சர்ட்டில் போயிட்டு லிங்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லிங்க் பண்ணும்போது எந்த ஃபைலாக இருந்தாலும் ஓகே. ஸோ லிங்க் பண்ணும்போது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொசிஷனிங் ரொம்ப முக்கியம். ஆட்டோ ஆர்ஜின் இருக்குதான்னு. ஸோ அவர் 2020ங்கும் போது டிஃபால்ட்டாக ஆர்ஜென்ட் தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆர்ஜென்ட் சார் கொடுத்துட்றோம் அப்படின்னா ஆர்ஜென்ட் வந்துருச்சு. சார் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா, கட்டாயம் பின் பண்ணணும். இந்த லிங்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் இங்கே, ரைட்டுங்களா? மாடிஃபையில். ஸோ கட்டாயம் பின் பண்ணணும். பின் பண்ண விட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுனா இது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ரைட்டுங்களா? ஸோ மூவ் ஆயிடுச்சுன்னா திருப்பி என்ன ஆகும், ஆர்ஜென்ட் நம்ம வச்சது வேலைக்கே ஆகாது. ஆர்ஜென்ட் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ கட்டாயம் பின் பண்ணணும். அவர்கிட்ட கேட்டேன், இல்லை பின் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னாரு. இது ரொம்ப முக்கியம். ஸோ பின் பண்ணாதனால என்னென்னா எல்லாமே கோஆர்டினேட்ஸ் மாறிடுச்சு அவருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ கோஆர்டினேட்ஸ் மாறிடுச்சு. இப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? ஓகே, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு இன்னொரு ஃபைல் இருக்குது. ஜஸ்ட் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஃபைல் தான். ஜஸ்ட்டு கோஆர்டினேட்ஸை விட்டு மூவ் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்டுங்களா? ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து தள்ளி இருக்குது. இப்போ என்னென்னா, எனக்கு ஃபைல் இந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அதோட ஆரிஜின் வேறு லொக்கேஷனில் இருக்கும், கரெக்டான லொக்கேஷன். நான் இந்த சென்டரில் இந்த இடத்துல தான் வரணும். ஆனால் பை மிஸ்டேக் நான் மூவ் பண்ணியிருக்கேன். தெளிவாக புரியணுங்கிறதுக்காக நல்லாவே மூவ் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ திருப்பி இதை நாங்கள் பேஸ் பாயிண்ட்டுக்கு நான் கரெக்டாக கொண்டு வரணும். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி என்னோடய ஒரிஜினல் ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஒரிஜினலாக எந்த லொக்கேஷனில் இருக்கணுமோ அந்த லொக்கேஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் லிங்க் பண்ணியிருக்கேன், அதை காப்பி எடுத்துக்கங்க. இதை பண்ணும்போது கட்டாயம் உங்கள் ஃபைல் அண்ட் சோர்ஸ் ஃபைல் எல்லாத்தையுமே காப்பி எடுத்து வச்சுட்டு அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரிஜினலாக நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த லிங்க் டு ஃபைல் தான் லிங்க் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைலை திருப்பி ஒரு காப்பி எடுத்து வேறு நேம் கொடுத்து வச்சுருக்கேன், ரைட்டுங்களா? அதே நேம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தை உண்டாகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, மேனேஜுக்கு போகிறேன். மேனேஜரில் போய்ட்டு மேனேஜ் லிங்க்ஸுங்கன்னு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட், திருப்பி என்ன அதே ஃபைலு ஓப்பன். ஓகே, ஆர்ஜின்னா பாருங்கள், எங்கே இருக்க வேண்டிய ஃபைல் இங்கே இருக்க ஃபைல் அங்கே போயிருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, திருப்பி 3D வியூக்கு போயிட்டு டாப் வியூ வச்சுக்கிறேன், ஓகேங்களா? வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூவ்ங்கிற ஆப்ஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாயிண்ட்ஸ் இதுதான் பில்டிங்கோட கார்னர் பாயிண்ட். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் கொண்டு போய் வைங்க, ரைட்டுங்களா? மானிட்டர் லிங்க் மூவ்னு சொல்லும், அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. சில சமயத்துக்கு ஸ்பேஸ் மூவ்னு சொல்லும், எல்லாமும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், திருப்பி நமக்கு கரெக்டான சோர்ஸ் பாருங்களா, இந்த ஃபைலும் மூவ் ஆகாமல் இருக்குது. ஓகே, எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும் இது. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி இது காரிடார் எந்த லொக்கேஷன். ஸோ நான் டேக் தாங்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ கொஞ்சம் பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா மூவ் டு ஸ்பேஸானு கேட்கும். ஆமான்னு சொல்லிட்டிங்கன்னா மூவ் ஆயிரும், ரைட்டுங்களா? பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் வச்சு பார்த்துருக்கேன், ஓகேங்களா?
லெவல்லையும் வச்சுட்டு எதெல்லாம் மூவ் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? என்னென்னா மெயினாக அந்த டேக் தான் மூவ் ஆகாமல் இருக்கும். போயிட்டு திருப்பி மேனேஜரில் போயிட்டு திருப்பி மேனேஜருக்குள்ளே போயிட்டு நமக்கு இந்த ஃபைல் தேவையில்லை, ரிமூவ், ஓகே ஓகே, என்னோடய ப்ராப்ளம் சால்வ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா இது சின்ன ட்ராயிங்னாலும் பிரச்சனை இல்லை. அவங்க ஃபுல் ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ராயிங் தான் வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சதில் இந்த பிரச்சனைங்கும் போது என்ன பண்ணுறது இல்லைங்க, இதுதான் மெத்தடு. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறதே பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கோமா என்னங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்போதுமே மறக்காதீங்க, பின் பண்ணிடுங்க. பின் பண்ணாமல் நீங்கள் இல்லை ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் வரும். இது ஆக்சுவலாக இப்போ பழைய ஓல்டு வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜென்ட் இருக்காது. இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர்னு இருந்துச்சு. என்னென்னா இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணிடுறாங்கங்கிறதுக்காக தான் டிஃபால்ட்டாக கொண்டு வந்தாங்க. மேபி ஃபியூச்சர் இதில் வந்து லிங்க் பண்ணோடனே பின் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அவங்க எனேபிள் பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா பை மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பின் பண்ண விட்டுறாங்க. இதே AutoCAD ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின் ஆகும். ஆனால் இது வந்து பின் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுவும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இது மொபைல் நம்பர் என்னங்கிறத நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஓரளவே அவருக்கு ஆக்சுவலாக இந்த ரெக்டிஃபிகேஷனை வந்து அன்றைக்கே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். எப்போதுமே கேர் எடுத்துக்கோங்க. டிசைன் பண்ணும்போது எந்த டிசைன் பண்ணாலும் சரி, சில செட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கு கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம வந்து பின் பண்ணலைன்னா ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை மூவ் பண்ண பார்ப்பீங்க. அப்போ எல்லாமும் சேர்ந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த பின் பண்ணுறது லிங்க் மாடலில் மட்டும் தானா? இல்லை, எந்த காம்போனண்ட்லாம் நீங்கள் மூவ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லா காம்போனண்ட்டையுமே பின் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு சேஃப்டி. ஏன்னா லொக்கேஷன் மாறுதுன்னா எல்லாமே மாறும். ரைட்டுங்களா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பின் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் அதெல்லாமே பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் டவுட்ஸை கட்டாயம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இதே வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸும் எடுக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோங்கிறத எனக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா லேட்டஸ்ட் வீடியோஸை பாருங்கள். அதில் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அப்படிங்கிறத. ஸோ வித் சர்டிஃபிகேட்டு ஆன்சர் மெட்டீரியலும் நாங்கள் எடுக்கிறோம். அதில் உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணலாம். 2 நம்பர் கொடுத்துலாம், 2மே வாட்ஸ்அப் வந்து கால் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.